மலைகளும் மரங்களும் சூழ்ந்த மாதம்பட்டி கிராமத்தின் ஓரமா அமைதியா ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு அத்தங்கரை. அந்த அத்தங்கரை பக்கத்துல தான் ராஜன் என்பவரின் குடும்பம் வாழ்ந்து வந்தது. ராஜன் தினமும் ஏதாவது ஒரு விவசாய வேலை கிடைச்சா போவான். சில நாட்கள் வேலை இருக்கும், சில நாட்கள் இருக்காது. அப்படி கிடைக்கிற சொற்ப பணத்துல குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ராஜன் மனைவி மஞ்சு தினமும் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருப்பாள். பாதி நாள் இவருக்கு வேலை இல்ல, கொண்டு வர்ற பணம் மளிகை கடைக்கும் காய்கறி கடைக்கும் சரியா போயிடுது. நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையே. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்தங்கரையில மீன் பிடிச்சு அதை மீன் சந்தையில விக்கலாமே. ஆனா அந்த ஆத்தங்கரையில யாருமே மீன் பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க மீனே இல்லன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா மஞ்சு மட்டும் இயற்கை ஏமாற்றாதுன்னு நம்பி ஒரு தூண்டில் எடுத்துக்கிட்டு அதிகாலை 4 மணிக்கு ஆத்தங்கரைக்கு போனாள். 1 மணி நேரத்துல அவள் கொண்டு போன பாத்திரம் மீன்களால் நிரம்பி வழிஞ்சது. மஞ்சு அதிர்ச்சியோட, இது என்ன ஆச்சரியம், இந்த ஆத்துல மீனே இல்லைன்னு சொன்னாங்க, 1 மணி நேரத்துல இவ்வளவு மீன். அந்த மீன்களை எடுத்துக்கிட்டு மஞ்சு மீன் சந்தைக்கு போனாள். மஞ்சு சந்தையில், அம்மா, ஐயா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச உயிருள்ள மீன், சுத்தமான சுவையான மீன். மக்கள் எல்லாரும் மஞ்சுவோட மீன் எவ்வளவு சுத்தமாக இருக்குன்னு பார்த்து விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அங்க இருந்த பழைய மீன் வியாபாரிகள் இதை கண்டு வயிறு எரிஞ்சாங்க. ஒரு வியாபாரி சொன்னார், யார் இந்த பொம்பளை? இன்னைக்கு நம்ம வியாபாரத்தையே கெடுத்துட்டாளே. 1 மணி நேரத்துல மஞ்சு எல்லா மீனையும் வித்துட்டு மனநிறைவோட வீட்டுக்கு போனாள். வீட்டுல எல்லாத்தையும் கேட்ட ராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்போது ராஜன், மஞ்சு நாளைக்கு நாம 2 பேரும் தூண்டில போட்டா நிறைய மீன் மாட்டோம், நம்ம சீக்கிரம் பணக்காரங்களா அதை ஆயிடலாம். கேட்ட மஞ்சு அமைதியா சொன்னாள், நீங்க விவசாய வேலைக்கு போங்க. இந்த ஆத்துல இயற்கை நம்ம கஷ்டத்தை பார்த்து தான் கொடுக்குது. பேராசை படக்கூடாது. ஆனா ராஜன் கேக்கல. அடுத்த நாள் இருவரும் தூண்டில் போட்டாங்க. மீன் மாட்டுச்சு. ஆனா ஒரே ஒரு சட்டியில மட்டும்தான் மீன் நிரம்புச்சு. அதுக்கப்புறம் ஒரு மீனும் மாட்டால. அப்போ மஞ்சு சொன்னாள், நான் சொன்னேன்ல, இயற்கை தாய் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுதான் தருவா. நம்ம பேராசை படக்கூடாது. அப்போதான் ராஜனுக்கு புரிஞ்சது. ராஜன் தன் தவறை உணர்ந்தான். மஞ்சு, நீ சொன்னதுதான் சரிதான், நான் திரும்ப விவசாய வேலைக்கே போறேன். அதுக்கப்புறம் மஞ்சு தினமும் மீன் பிடிச்சு சந்தையில் விற்க ஆரம்பிச்சாள். வியாபாரம் நல்லா போச்சு. நாட்கள் கழிஞ்சது. ஒரு நாள் ஒரு திமிரு பிடிச்ச மீன் வியாபாரி 4 பேரோட வந்து மஞ்சுவை மிரட்டினான். ஏய், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ மட்டும்தான் இங்க வியாபாரம் பண்ணுவியா? மஞ்சு பதட்டத்தில் பதில் சொன்னார், ஐயா, நான் என் குடும்ப கஷ்டத்தினால தான் மீன் விற்கிறேன். உங்க வியாபாரத்தை கெடுக்க வரல. நான் குறைவாதான் மீன் கொண்டு வர்றேன். நீ மீன் விற்க ஆரம்பிச்சதிலிருந்து எங்க மீனை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க என்று கோவமாக பேசினான். மஞ்சு மனசு உடைஞ்சு வீட்டுக்கு திரும்பினாள். அதுக்கப்புறம் 1 வாரம் மீன் விற்கவே போகல. திரும்ப குடும்பம் கஷ்டத்துல மூழ்கிச்சு. அப்போதான் மஞ்சு ஒரு முடிவு எடுத்தாள். யாரு என்ன சொன்னாலும் சரி, நம்ம குடும்பத்தை கடன்ல மூழ்க விடக்கூடாதுன்னு மீண்டும் மீன் விற்க போனாள். அவள்ட தினசரி மீன் வாங்குறவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏன்டா நீங்க இவ்வளோ நாள் மீன் விற்க வரல? நீங்க கொண்டு வர்ற சுத்தமான மீன்களை நாங்க தினமும் எதிர்பார்த்தோம். இன்னொரு மீன் வாங்குற ஒரு ஆள் சொன்னது மஞ்சுவை இன்னும் உற்சாகப்படுத்துச்சு. மற்ற கடைகள்ல 1 வாரம் பழைய மீன் விக்கிறாங்க. அரை கெட்ட மீன் சாப்பிட்டா வாந்தி பேதிதான். என்னோட மீனை வாங்குறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மஞ்சு மனசார சந்தோஷப்பட்டாள். இதையெல்லாம் பார்த்த மற்ற வியாபாரிகள் விருப்பில் ஒன்னா சேர்ந்து திட்டம் போட்டாங்க. அவர்கள் மஞ்சு வீட்டையும் ஆத்தங்கரையையும் கண்டுபிடிச்சாங்க. ஓ, இந்த ஆத்துல தான் மீன் பிடிச்சு விற்பனை பண்றாளா மஞ்சு? ஆனா இங்க மீனே இல்லைன்னு சொன்னாங்க. அவர்கள் பெரிய பெரிய வலைகள் கொண்டு வந்து ஆத்தங்கரையில் போட்டாங்க. அதை பார்த்த மஞ்சு கேட்டாள், பெரிய வலை போட்டா சிறிய மீன், பெரிய மீன் எல்லாமே மாட்டிடும். ஒரே தடவையில தான் வியாபாரம் பண்ண முடியும். இப்படி செய்யாதீங்க. ஆனா வியாபாரிகள் கேட்கல. காலையில் வலை போட்டுட்டு மாலை நேரம் இனி மஞ்சு கதை முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்தாங்க. ஆனா என்ன ஆச்சரியம், ஒரு மீனும் மாட்டல. வியாபாரிகள் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு போனாங்க. அடுத்த நாள் மஞ்சு தூண்டில் போட்டதும் வழக்கத்தை விட மீன் நிறைய மாட்டுச்சு. அதுக்கப்புறம் வர்ற நாட்கள் எல்லாம் மஞ்சுவுக்கு மீன் அதிகமா மாட்டுச்சு. அந்த ஊர்ல மஞ்சு பெரிய மீன் வியாபாரி ஆனாள். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, நம்ம மட்டும்தான் வாழணும்னு நினைக்கிறதும் பேராசைப்படாம, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு வாழணும்னு மஞ்சு அவளோட எளிமையான வாழ்க்கை மூலம் புரிய வச்சுட்டா. கதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
அப்படியே லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிருங்க.